காலத்தின் சரியான மாற்றமும் சுழற்சியும். வீடியோ 1ல் வந்து நம்ம உடல் பற்றி சொல்லியிருந்தோம். வீடியோ 2ல் நம்ம மனம் பற்றி சொல்லியிருந்தோம். மனதை கடக்கிறது மூலமாக என்னென்ன விஷயங்களை உணர முடியும்னு சொல்லியிருந்தோம். இப்போ வீடியோ 3ல் கண்ணுக்கு தெரியாத அந்த நுட்பமான சக்தியை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். அதோட இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம முடிச்சுக்கலாம். கண்ணுக்கு தெரியாத ஒரு நுட்பமான சக்தி வந்து இந்த உலகையே ஆட்கொள்ளுது. அதை தான் நம்ம வந்து கடவுள்னு சொல்கிறோம், இறைவன் சொல்கிறோம், பிரபஞ்ச சக்தி அப்படின்னு சொல்கிறோம். இந்த சக்தி வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வெளியில் இருக்குது அப்படின்னு தான் நமக்கு சொல்லி கொடுக்கப்படுது. நம்ம சாமி கும்பிட சொல்கிறாங்க இல்லையா, நம்ம கோயிலில் போய் சிலையை பார்த்து சாமி கும்பிட்றோம். ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு எப்படி சொல்லி கொடுக்கப்படுதோ அதுபடி தான் அந்த சாமி கும்பிட்ற விஷயத்த பண்ணுறாங்க. ஆன்மீகத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சக்தியானது வெளியே மட்டும் இல்லை, நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்குது அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. சரியான பயிற்சி முறையை மேற்கொள்கிறவங்க அதை உணரவும் முடியுது. அது எப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோன்னா, ஒரு வாளி தண்ணியில் ஒரு ஸ்பாஞ்சை போடுறோம் அப்படின்னா, அந்த தண்ணிக்குள்ளே இருக்கிற ஸ்பாஞ்சு உள்ளேயும் அந்த தண்ணி இருக்கும், அந்த வாளிக்குள்ளேயும் தண்ணி இருக்கும். அதே போல் நம்ம உடலுக்குள்ளேயும் இந்த சக்தி இருக்குது, உடலுக்கு வெளியவும் அந்த சக்தியானது வியாபித்து இருக்குது. சொல்லப்போனால் நம்ம ஒவ்வொரு உயிரும் அந்த சக்திக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம். இந்த சக்தியை எந்தெந்த முறையில் உணரலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு ஒரு கை வலிக்குது, கால் வலிக்குது, தலை வலிக்குதுன்னு நம்ம அம்மா மடியில் கொஞ்சம் நேரம் படுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க நம்மளை தடவி விடுறாங்க இல்லையா, அப்போ வந்து நமக்கு கொஞ்ச நேரத்தில் அது சரியாக போயிடுது. அது எப்படி நடக்குது? அவங்க கையிலேருந்து இந்த சக்தி வெளிப்பட்டு நம்மளை வந்து குணப்படுத்திடுது. இந்த சக்திக்கு குணமளிக்கும் ஆற்றல் உண்டு. அடுத்து நமக்கு ரொம்ப பிடிச்சமானவங்ககிட்ட நம்மளோட கவலையவோ இல்லை நம்மளோட மகிழ்ச்சியவோ ஷேர் பண்ணும்போதில் அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, கவலையை சொல்லும் போதில் பாரம் நம்மளை விட்டு போயிடுது, மகிழ்ச்சியை சொல்லும் போதில் அது ரெட்டிப்பாகுது. அங்கேருந்து கேட்குற அந்த இறை சக்தியானது நம்ம கவலையை வந்து தவிடு பொடி ஆக்கிடுது. அதனால நமக்கு பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்குது. அந்த இறை சக்தியோட தன்மையே மகிழ்ச்சி. அதனால நம்ம மகிழ்ச்சியை வந்து ஷேர் பண்ணும்போதில் அது ரெட்டிப்பாயிடுது. அந்த இறை சக்தியோட நோக்கம் 2 தான். ஒவ்வொரு உயிரும் மகிழ்ச்சியாக இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருக்கணும். இது 2ம் தான் அதோட நோக்கம். இன்னொன்று, அந்த இறை சக்திகிட்ட இல்லாத ஒரு விஷயமே இல்லைன்னு சொல்லலாம். சொல்லப்போனால் அந்த இறை சக்திகிட்ட எல்லாமே இருக்குது. அப்போ எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு இறை சக்திக்குள்ளே தான் நம்ம இருக்கோம், அந்த ஆற்றலுக்குள்ளே தான் நம்ம இருக்கோம். அப்படின்ற பட்சத்தில் நம்மக்கிட்டேயும் எல்லாமே இருக்குது. ஆன்மீகத்தின் நோக்கமே இதை உணர்றது. இதை உணர்றதுக்கு தான் அவங்க அவ்வளோ பயிற்சி முறைகளை நமக்கு கொடுக்குறாங்க. ஆன்மீகம் கற்றுக்கொள்ள விரும்புகிறவங்க வந்து சரியான குருவை தேர்ந்தெடுங்க. சரியான குருவின் மூலமாக தான் நமக்கு உடல்னா என்னன்றது தெளிவாக புரிய வைக்க முடியும். நம்ம இது சாதாரண உடல் நினச்சிட்டு இருக்கோம். இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எவ்வளவோ இருக்குது. தெரிஞ்சுக்கும் போதில் தான் ஆச்சரியமாக இருந்தது. அடுத்து நம்ம மனம்னா என்ன, அது எவ்வளோ சக்தி நிறைந்தது, அதில் உள்ள எண்ணங்கள் உணர்வுகளுக்கெல்லாம் எவ்வளோ சக்தி இருக்குது அப்படின்றத ஒரு சரியான குருவால் தான் நமக்கு புரிய வைக்கவும் உணர்த்தவும் முடியும். அது உணர்கிற பட்சத்தில் அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. இதெல்லாம் சரியான முறையில் நடந்த பிறகு அந்த தெய்வீக ஆற்றலை நம்ம உணர்கிற பட்சத்தில் நமக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்கும். அந்த தெளிவு நம்ம வாழ்க்கைக்கு எது தேவை அப்படின்றத சரியாக உணர்த்தும். நம்ம என்னென்ன மாதிரி விஷயங்களை அந்த தெய்வீக சக்திகிட்ட கேட்கணும் அப்படின்ற ஒரு தெளிவு பிறக்கும். நம்ம வாழ்க்கையில் ஒரு சரியான மாற்றம் நிகழும். இதை உணர்ந்தவங்க தான் குருவின் முக்கியத்துவத்தை ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு மேலே அந்த தெய்வீக ஆற்றலை பற்றி என்ன சொல்ல இருக்குது? இன்னொன்று வந்து, நம்ம தாய் தகப்பின் பெயரால் நம்ம தாய் தகப்பனோட விருப்பத்தின் பெயரால் இந்த உயிர் உருவாகி இருந்தாலும், நம்ம தாய் தகப்பனை எந்த அளவுக்கு நம்ம மேலே அன்பாக இருந்தாங்களோ அதை விட பல மடங்கு அன்பு செலுத்தக்கூடிய அந்த தெய்வீக ஆற்றலுக்குள்ளே தான் நம்ம இருக்கோம். அப்படிப்பட்ட தெய்வீக ஆற்றலானது நம்மளை சரியாக வழிநடத்தும், நம்ம வாழ்க்கையை சரியாக வாழ வைக்கும், நம்ம வாழ்க்கைக்கு தேவையான மகிழ்ச்சியை அள்ளி அள்ளி கொடுக்கும். அந்த தெய்வீக ஆற்றலுக்கு நன்றியை சொல்லி
இதை உணர காரணமாக இருந்த குருமார்களுக்கு, முக்கியமாக குருவிற்கு நன்றியை சொல்லி, இதை உணர காரணமாக இருந்த ஆரம்ப காலகட்ட ஆசிரியர்கள், இன்னும் சிலர், அவங்க எல்லாருக்கும் நன்றியை சொல்லி, இந்த தகவல் கண்டிப்பாக தேவைப்படுறவங்களுக்கு சரியான முறையில் போய் சேரும். அதை என் மூலமாக சொல்ல வைத்த அந்த இறை சக்திக்கு, குருவிற்கு நன்றியை சொல்லி இதை நான் முடிக்கிறேன். நன்றி.